Hello friends, welcome to Akshada Cooking Channel. இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரைகலர் இட்லி இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக நம்ம சேனலில் ட்ரைகலர் இட்லி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம ஃப்ளாகில் என்னென்ன கலர் இருக்கோ அதே கலரில் நம்ம இட்லி செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரைகலர் இட்லிக்கு நம்ம இட்லி மாவு எடுத்துக்க போகிறோம். இது வீட்டில் அரைச்ச இட்லி மாவு. இதை இந்த மாதிரி ஒரு 3 கப் போல் எடுத்துக்கோங்க. அதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 3 கப்லேயும் இந்த மாதிரி ஒரு கரண்டி போல் இட்லி மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஆரஞ்சு கலருக்கு நான் இந்த மாதிரி 1 கப் போல் துருவின கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி. நம்ம க்ரீன் கலருக்கு நான் புதினா எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி புதினாவை நல்லா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அந்த ஜூஸை நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த கேரட் துருவலையும் இஞ்சியையும் நல்லா நம்மளோட இட்லி மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலருக்காக நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இதில் சேர்க்கலை. நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. அதே மாதிரி நான் க்ரீன் கலரையும் நம்ம புதினா பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட 3 கலர் இட்லி பேட்டர் ரெடி. ஸோ இப்போ நம்ம இட்லி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் கேரட் மிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே இந்த மாதிரி நம்மளோட ஒயிட் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி கடைசியாக கார்னரில் நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எங்கெங்கே உங்களுக்கு கேப் இருக்கோ அங்கே அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலருக்கு நான் இன்றைக்கி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதினாவுக்கு பதிலாக நல்லா எதாவது கீரை இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் பாலக்கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நாம் இந்த இட்லியில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணல. வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு தான் நம்ம இந்த கலரை மேக் பண்ணியிருக்கோன்றனால இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி தட்டை நல்லா இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு நம்ம நார்மல் இட்லி எப்படி எடுப்போமோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இட்லி வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ்க்கு இன்றைக்கி 3 விதமான சட்னி நம்ம பண்ண போகிறோம். முதல்ல வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா, 1 பல் பூண்டு, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு புளி, கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக வேர்க்கடலை சட்னி ரெடி. ஒரு வாணலியில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம புதினா சட்னிக்கு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கினா போதும். சீக்கிரமாகவே வதங்கிடும். ப்ளஸ் அதுக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் புளி எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி. அதே வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் 4 காஞ்ச மிளகா போல் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் போல் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நல்ல பழுத்த தக்காளி, ஒரு 3 தக்காளி போல் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சிச்சு. கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் புளி, கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா தக்காளி சட்னி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 சட்னியும் ரெடி. ரெட் கலர், ஒயிட் கலர் அண்ட் க்ரீன் கலர் சட்னி ரெடி. இந்த 3 சட்னிக்குமே தாளிப்பு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். கடுகும் உளுந்தும் தாளித்ததை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட மூவர்ண இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கவும் நம்ம 3 கலரில் சட்னி ரெடி பண்ணிட்டோம். நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு பைட்லேயுமே நம்மளோட 3 ஃப்ளேவர் வந்திருந்தது. புதினா, கேரட் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இந்த மாதிரி 3 கலரில் இட்லியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க அக்ஷதா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.